வணக்கம் நண்பா, நான் தான் கேட்குறேங்க. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பா? நல்லா இருப்பாங்க நம்புறேன். ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மிரருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ரைடு போகிறதுனால ஹைவேல இந்த மிரர் கிளியராக விசிபிலிட்டி இல்லைங்க ஸ்டாக் மிரரு. ஸோ நம்ம ஹேண்டில் வேறு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த வண்டிக்கு, நம்ம V3க்கு. ஸோ அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மிரர் ஃபுல் டோட்டலாகவே விசிபிலிட்டி இல்லைங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஹேண்டில் பார், அதாவது நம்ம போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டோட ஹேண்டில் பார் நண்பா. ஸோ இந்த ஹேண்டில் பாரில் நம்ம வேற ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண ஒரு மிரர் தான் நம்ம மாட்ட போகிறோம். ஸோ அது அந்த மாட்டுறது எப்படி, என்ன மிரர் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத போக பார்க்கலாம் நண்பா. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே KTM மிரர் மாட்டிருப்பாங்க, V3 பார்த்துருப்பீங்க. ஸோ KTM மிரர் நாங்கள் வச்சு பார்த்தோம். பட் இந்த ஹேண்டில் பாருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யானைக்காது இருக்க மாதிரி இருந்தங்க, சூட்டபிள் ஆகலை. அதனால தான் நம்ம ஒரு ஷார்ட்டாக இருக்க மாதிரி சின்ன மிரர் மாதிரியும் இருக்கணும், கொஞ்சம் விசிபிலிட்டி எல்லாம் தெரிய மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி மிரர் தான் நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம அந்த பைக்குக்கு. அப்புறம் என்ன மிரர் வாங்கியிருக்கிற காணிக்க வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ வாங்கின மிரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வாங்கியிருக்கோம். மிரர் தான் ஒரு பேர் உள்ள வருங்க, செட்டோட இருக்கும். நம்ம இந்த மாடிஃபிகேஷன் மிரர் தான் வாங்கியிருக்கோம். இவ்வளோ தாங்க லெந்தே இருக்கணும். ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன் பாருங்க நண்பா. இதுதான் நண்பா நம்ம மிரர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உள்ள போல்டு நடிச்சு இல்லாமல் ஓவராலாக உள்ள எல்லாமே வந்துருக்கு. ஒரு 3 டைப் போல்டு உள்ள இருக்குங்க. ஸோ 3 டைப் உள்ள வந்துடும். இது பக்கம் இதான் நம்ம மிரரு பக்காவாக இருக்கும் நண்பா. நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இதுக்கு நேம் என்னன்னு தெரியலங்க. பட் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு நேம் சொல்கிறாங்க. அருவா மிரர்னு சொல்கிறாங்க, ஒருத்தங்க ஷார்ட் மிரர்னு சொல்கிறாங்க, மாடிஃபிகேஷன் மிரர்னு சொல்கிறாங்க, நிறைய விதமாக பேர் சொல்லி சொல்கிறாங்க. பட் நம்ம ஒரிஜினல் நேம் என்னன்னு தெரியலங்க. பட் நம்ம இந்த மிரர் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த மிரர் தாங்க நம்ம இப்படி மாட்ட போகிறோம். மாட்டி நம்ம இந்த மிரர் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் நண்பா. லுக் வைஸ் பார்த்தாலுமே மிரர் இருக்க மாதிரியே தெரியாதுங்க. பட் ஒரு மிரருக்குமே சுத்தமாக தெரியாது. ஸோ ஆனாலுமே சூப்பராக இருக்கு நம்ம இதை மாட்டினீங்கன்னா. நம்ம இதை தான் இந்த வீடியோலாம் நம்ம இதை மாட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அது இல்லாமல் முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைவேல வண்டியை ஓட்டி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பேக்கில் வண்டி எப்படி தெரியுது, விசிபிலிட்டி ஓகேவா, ஓட்ட கடிக்கலாமா அப்படிங்கிற நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு போகிற ஃபுல்லாக 5 பாஸ் தான் நண்பா. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஸ்டாக் மிரர் போட்டிருக்கோம். ஸ்டாக் மிரரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மிரர் ஒன்று மாட்டிருக்கோம். நம்ம இதை வச்சு நம்ம ஃபுல்லாக ஓட்டிட்டு இருந்தோம். இருந்தாலுமே இந்த மிரர் பத்தலங்கிற காரணத்தால தான் நம்ம எக்ஸ்ட்ரா மிரருக்கு நம்ம நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகிறோம் நண்பா. ஸோ அதனால இதெல்லாம் மாட்ட போகிறோம். மாட்டிட்டு போகும் பார்க்கலாம். அது இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னா இது த்ரெட்டு போடணுங்க. ஏன்னா நான் நார்மல் த்ரெட்டுனா போட்டுடலாங்க. நான் ஆல்ரெடி உள்ள நமக்கு த்ரெட்டு போயிட்டு டிஸ்க்கு கேலிபர் சைடில் இந்த த்ரெட்டு போயிட்டு அந்த த்ரெட்டு போட்டதுக்கு லேத்தில் போயிட்டு த்ரெட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மிரரை மாட்டாமல் இருக்கும். மிரரை மாட்டினதுக்கப்புறம் டோட்டல் ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா லுக்கும் சூப்பராக இருக்கும் நண்பா. அது இல்லாமல் விசிபிலிட்டி பார்க்கணும். மெயின் ஆகிட்டு நமக்கு அந்த கம்ஃபர்டபுள் தான் முக்கியம். ஸோ லுக் வைஸ் கூட நம்ம ரெண்டாவது தான். ஃபஸ்ட் கம்ஃபர்டபுள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை நம்ம மேலே பார்க்கணும். ஓகே நம்ம அந்த லேத்துக்கு போகும்போது பார்க்கலாம். பார்த்துட்டு அதை மாட்டிட்டு ஒரு ஹைவேல ஒரு பிடிச்சி பார்ப்போங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம வாங்க. நம்ம ஆந்த வேலை தாங்க இருக்கும். இருக்கிறது பிரச்சனை லேட் ஸ்டாப்புக்கு தாங்க போகிறோம். பீச்சை பக்கத்தில் ஒரு ஸ்டாப் இருக்குது, அங்கே போயிருக்கோம். என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட்டு போயிட்டுங்க. அதனால இந்த த்ரெட்டு போயிட்டு அப்படிங்கிறதுனால த்ரெட்டு புதுசாக போட போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. பட் ஆல்ரெடி அந்த மிரர் அந்த மாடிஃபிகேஷன் மிரரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 செட்டு போல்டு கொடுத்துருக்காங்க. அதில் அது நீங்கள் உங்களுக்கு எது தூத்த கூட அதை நீங்கள் மாட்டிக்கலாம். அந்த மாதிரி மொத்தம் 6 போல்டு வருங்க, 3 செட்டாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நண்பா. ஸோ நான் ஏன்னா த்ரெட்டு போன காரணத்தினால தான், இந்த ரீசனால் மட்டுமே தான் நான் மாற்ற போகிறேன். ஸோ அதனால் நான் மாற்றல, புது த்ரெட்டு போட போகிறோம். எக்ஸ்ட்ரா ஹோல் மாதிரி போட்டு அவங்க மிஷினில் போட்டு பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மிரரை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. அதுலேயே ஏலங்கியும் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த பாக்ஸ்குள்ளே ஏலங்கிங் செட்டும் வந்துடுங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஃபுல் டைப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பண்ணி நம்ம தேவைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லாங் ஓட்டம்போது எப்படின்னு பார்க்க வேண்டியதாங்க. நம்ம த்ரெட்டு போட்டாச்சுங்க. ஸோ சாப்பிட்டு வந்து கிளம்ப போகிறோம். அது இல்லாமல் என்ன த்ரெட்டு இங்கே தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது த்ரெட்டு போட ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலைங்க. அவ்வளோதாங்க கதையே. அது ஒன்றுமே இல்லைங்க. சின்ன ஒரு டூல் வச்சுருந்தாரு, அதை வச்சு உள்ளே கரெக்டாக இது பண்ணி ரோல் பண்ணாருங்க. அது ஆகும்போது த்ரெட் ஆகிட்டுங்க. அதான் கதை. ஆனால் வந்த மிஷின் சக்ஸஸுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வண்டி எல்லா ஒரு இடத்துல விட்டு நம்ம அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. நல்ல ஒரு ஸ்பாட்டில் விட்டு நம்ம அந்த மிரரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி அதில் ஆலங்கி செட்டாலே கொடுத்துருக்காங்க. நம்மளே டைட் மாட்ட வேண்டியதாங்க. வேறு ஒன்றும் பெருசாக விஷயமே கிடையாது. மெக்கானிக் போகிற அளவுக்குலாம் கிடையாது. ஸோ நம்மளே வண்டியில் தகுந்த விட்டு நம்ம அதை மாட்ட போகிறோம். மாட்டிட்டு லுக்கு எப்படி இருக்குங்கிறத பாருங்க. பட் லுக்குங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது நண்பா. ஸோ லுக் எப்படி தான் பார்த்துட்டு முக்கியமாக கம்ஃபர்டபுள் தான் மெயின் கான்செப்ட். ஸோ கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்னு அதை தான் அங்கே பார்க்கணும். ஸோ அதை போக பார்க்கலாம் நண்பா. நம்மளே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போல்டெல்லாம் போட்டு முறுக்கியாச்சுங்க. ஒரு முறுக்கியாச்சு. வேறு வழியே இல்லை நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போல்ட்டை போட்டு ஃபுல்லாக முறுக்கிட்டோங்க. ஸோ நம்ம இப்போ விசிபிலிட்டி பார்க்கும்போது உட்காந்து பார்த்தீங்க நல்லா பக்காவாக பேக்கெலாம் பக்காவாக தெரியுது. இப்போ ஃப்ரெண்டில் வந்து நம்ம லுக்கை பார்க்கலாம் வாங்க, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. லுக்கை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மோசம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. அது ஒரு நான் ஃபஸ்ட்டு டைமில் ஒரு இந்த KTM மிரர் போட்டேன் நண்பா. அது போட்டப்போ ஒரு லல்லு மாதிரி இருந்துங்க, ஒரு யானைக்காது மாதிரி இருந்து. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதை விடையும் பக்காவாக ஒரு ஏலியன் மாதிரி இருக்கு நண்பா சொல்ல போனால். ஸோ பக்காவாக டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருக்கும் நண்பா. அது இல்லாமல் பார்க்கும்போது இன்னும் உட்காந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
கரெக்டாக பேக்லாம் பக்காவாக தெரியுதுங்க. ஏன்னா எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது பக்காவாக தெரியுது, பேக்கு தெரியுதுங்க, 2 சைடுமே பக்காவாக தெரியுது. ஆனால் லெஃப்ட் சைடு மட்டும் கொஞ்சம் லைட்டாக கை தட்டமாக இருக்குங்க. ஒரு சின்ன ஒரு அரை காயிஞ்சி கேப் தான் இருக்கு நண்பா. ஸோ க்ளவுஸ் விட்டுனா தட்ட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் ஒரு நட்டு இருந்து போட்டோம்ல, ஸோ இந்த முறுக்கு இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு நட்டு, ஒரு அரேஞ்சு நட்டு போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ ஹைட் எழும்பிடுவோங்க. ஹைட் எழும்பிச்சுன்னா உங்களுக்கு ஓகே தான். இப்போ நம்ம ரைடிங் க்ளவுஸ் போட்டதாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடு தாங்க போடுவேன், லெஃப்ட் சைடு போட மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி கேமரா நம்ம கோபுரம் ஆன் ஆஃப் பண்ணுவோமா, ஸோ அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கடத்தி தான் ஓட்டுவேன். ரைட் சைடு எப்பவும் இருக்கும். ரைட் சைடு பிரச்சனை இல்லை, கேப் ஒரு 1/2 அடி மேலே இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தட்டம் மாதிரி தான் நம்ம இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போல்டு மட்டும் சொன்ன மாதிரி ஒரு போல்டு மட்டும் போட்டுருங்க. போட்டு ஹைட் எழுப்பினாலும் ஓகே தான். பட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம டவுனில் ஃபஸ்ட்டு ஓட்டி பார்ப்போம்ப்பா. ஸோ டவுனில் இந்த டிராஃபிக்லாம் எப்படி தெரியுது என்ன கதைன்னு பார்க்கணும். ஏன்னா மெயின் மேட்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான ஹேண்ட் ரிவர் உள்ளே தான் மிரர் வருது. உங்களுக்கு பார்த்தா பக்காவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹேண்ட் ரிவருக்கு உள்ளே தான் மிரரே வருது. நம்ம கேடிஎம் மிரர் போடும்போது இங்கேருந்து இங்கே வெளியே வந்து கிடந்துங்க, அதாவது கேடிஎம் 250 மிரர் சொல்கிறேன். ஸோ 250 மிரர் போடும்போது இங்கேருந்து வெளியே வந்து கிடந்துங்கப்பா. ஸோ ஹேண்ட் ரிவர் வரைக்குமே வெளியே இருந்து. ஸோ இந்த மிரர் சொல்லும்போது கொஞ்சம் கரெக்டாக பக்காவான ஃபிட்டிங்கோடு தான் நம்ம இருக்குது நம்ம ஹேண்ட் ரிவருக்குள்ளே, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையல் எங்கே பார்க்க போகிறோம்னா நேராக டவுனில் ஓட்டி பார்க்க போகிறோங்க. அந்த டிராஃபிக்கில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டிராஃபிக் முடிச்சுட்டு அடுத்த பைபாஸ் போகிறோம். ஸோ 2 இடத்துலையுமே பார்க்க போகிறோம். நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி போக பார்க்கலாங்க. நம்ம இந்த ரோட்டில் ஏறிங்க, ஸோ ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இப்போதைக்கு நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சும்மா இறஞ்சா பார்க்கறதா பக்காவாக தெரியுதுங்க. பேக் அந்த எண்டு வரைக்கும் தெரியுதுணும்பா. வேறு லெவல். ரைட் சைட்லாம் சொல்லவே வேண்டாங்க, பேக்கில் ஆனால் ஒரு 10 கிலோமீட்டர் பேக்கில் தெரியுது கார் வர்றது. அந்தளவுக்கு தீங்கலன்னும்பா. ஸோ நல்லா பக்கமாக தெரியுதுங்க. ஜெப்ஸில் பார்த்தாலுமே ஓகே தான், அதாவது லெஃப்ட் ரைட்டு ஓகே தான். நம்ம ஃபோட்டோ கட்சிவங்க நல்லா தான் இருக்குது. ஏதாவது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் புது ஃபீலாக இருக்குது இந்த ஹேண்ட் கிளாஸை மிரர் போட்டு ஓட்டுவோம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இந்த மிரர் இருக்குது பாருங்கள், பார்த்தவங்க தெரியும். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு ஷார்ட் மிரர் போட்டிருக்கோம், அதில் எக்ஸ்ட்ரா ஒரு சப்சன் மிரரும் போட்டிருக்கோம். ஸோ அது போக நமக்கு இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா என்ன கதைன்னா புது மிரர் போட்டால் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மயிலாக வந்து ஒரு புது கார்டு வாங்கி மாட்டியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு ஓட்டுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம இந்த மிரரை போட்டு ஓரளவு ஓட்டி பார்த்தாச்சுங்க, எப்படி இருக்குன்னா வேறு லெவலில் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்லாம். கரெக்டாக சொல்லணும்னா இந்த விசிபிலிட்டியாக இருக்கட்டும், இந்த வண்டி லுக்காக இருக்கட்டும், எல்லாமே எதுவுமே குறையில்லைங்க. நான் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் வரும்னு நினச்சேன் ஃபினிஷிங்கில். பட் ஃபினிஷிங் தாங்க பக்காவாக இருக்குது. நமக்கு ஏதோ ஒரு ஜெய்ஜாண்டிக்கான உருவத்தை மேலே உட்காந்து, அதாவது எலிஃபெண்ட் தாங்க, அப்படியே கொம்பனுக்கு மேலே இருந்து போனால் எப்படி நண்பா இருக்கும், அந்த மாதிரி இருக்கு நண்பா. வேறு லெவலில் ஆகும்போது ஏன்டா கேட்டால் மிரர் ஒர்த்து தாங்க. ஃபைனலாக அந்த மிரர் ஒர்த்து தான். அந்த மிரர் இது காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 700 ஆச்சுங்க நம்ம ஏரியாவில். ஸோ உங்கள் ஏரியாவில் எவ்வளோங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க நண்பா, பார்த்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ரேட்டு வச்சுருப்பாங்க, அது எப்படி தெரியல நமக்கு பொறுத்த வரைக்கும் 700 தாங்க ஆச்சு. ஸோ அவ்வளோதான். நம்ம சிம்பிளாக வாங்கி சிம்பிளாக மாட்டியாச்சுங்க. அதுவும் வேறு லெவல் பெனிஃபிட்டாக இருக்குது இந்த மிரரை பொறுத்த வரைக்கும். ஓகே நண்பா, இன்னும் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் அடுத்த ரைடு தான் நண்பா. நெக்ஸ்ட்டு வர பார்க்கலாம் நண்பா. நம்ம சேனலில் பாருங்கள், அடுத்த அப்டேட் வீடியோலாம் நம்ம சேனலில் வரும் நண்பா. ஸோ அதனால் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. இன்னும் உடனுக்குடன் நம்ம மோட்டோ விளாக் சம்மந்தமான வீடியோ மட்டும் இல்லாமல் ட்ராவல் சம்மந்தமான வீடியோ நம்ம சேனலில் வரும் நண்பா. ஸோ அதையும் நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் பாருங்கள். ஓகே நண்பா, மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் KK ரைடர் நண்பா. நன்றி, வணக்கம்.